ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு கோவா பால் கறியும் ஈரலும் அதோடு கூட கேரட் பொரியலும் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி புதுசாக குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதாவது பிகினர்ஸுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணாட்டி மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு கோவா பால் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கோவா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. வாங்கின்னு வந்து ஒரு நாள் தான், அப்பவும் குயிக்காக இதோட கலர் சேஞ்ச் ஆகிடுது. இதோட ப்ரைஸ் எங்களோட ப்ரைஸ் 11. இது ஸ்ரீலங்கா ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா 175 மாதிரி வருது. இதில் இந்த கொஞ்சம் லைட்டாக பிளாக்காக வந்திக்கிற தோலெல்லாம் நான் லைட்டாக கலட்டி விடுறேன். இப்போ இதை நான் ரெண்டாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் கணக்கான சைஸுக்கு மாதிரி இதை கட் பண்ணி எடுக்கிறேன். நான் ஏற்கனவே கோவா சுண்டல் எப்படி செய்கிறேன்ற ரெசிபி அப்லோட் பண்ணிக்கிறேன். அதோட ரெசிபி வேணும்னால் உங்களுக்கு லிங்கை மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது பால் கறிக்கு மிச்சம் சின்னதாக கட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் நார்மலான சைஸுக்கே இதை கட் பண்ணி எடுத்தாலே போதும். உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ளைக்கு விளங்கும். நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த கோவாவை கட் பண்ணதுக்கு அப்புறமாவும் இதில் சைடில் கொஞ்சம் பிளாக் ஸ்டாட்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நான் கலட்டி விட்டு தான் வாஷ் பண்ணி எடுத்தேன். நான் இந்த கோவாவை பால் கறி செய்யக்குள்ளைக்கு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தான் வாஷ் பண்ணி எடுப்பேன். இதுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுப்பேன். அதே சுண்டல் செய்கிறதுண்டால் தோலெல்லாம் நல்லா கலட்டிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் கட் பண்ணுவேன். இதில் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணினீங்க என்றால் இதில் பூச்சி அதில் இருந்தாலும் குயிக்காக பெய்த்திடும். இதை ஒரு 3 தண்ணியில் மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறேன். கோவாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகின்னு வர கொலைக்கு நான் இதில் பாதி வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுறேன். எனக்கு இங்கே லேஸில் கருவேப்பிலை கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி நான் ரொம்ப மட்டும்தானே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி செஞ்சேன். கருவேப்பிலை இங்கே கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். கருவேப்பிலையாலும் எங்களுக்கு எப்பாலும் ஒரு நாளைக்கு இங்கே வாங்கலும் ரொம்ப எங்களுக்கு இங்கே வாங்கவே இல்லை. நான் இங்கே பார்த்ததும் இல்லை. ரொம்ப இது ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு பிரதர் என்னை கொண்டு வந்து தந்தேதான். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர பொழுக்கி 3 பல் வெள்ளை பூட்டை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். இதில் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த கோவம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், சில்லி பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். பொதுவாக சீரகம் எல்லாருமே ஆட் பண்ண மாட்டாங்க. எனக்கு சீரகத்தோட ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும். அதை சொட்டி நான் பால் கறிக்கும் சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன். மிச்சம் ஆட் பண்ணிடாதீங்க. இதில் உளுவரிசி கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு பாதி தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். நான் இதில் தக்காளி ஆட் பண்ணினேன். எனக்கு அந்த வீடியோ மிஸ் ஆயிடுது. ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்தேன்றால் இது கொஞ்சம் தீஞ்சிடும். இதில் மாசித்தூளும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். இதில் க்ரீன் சில்லி 2 நல்ல நீட்டமாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். நீங்கள் க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன்றால் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சில்லி பவுடரையும் கூடுதல் ஆட் பண்ணிட்டு க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணினேன்றால் கொஞ்சம் காரம் கூடுதல் ஆகிடும். நான் பால் கறி குக் பண்ண கொலைக்கு பொதுவாக எப்போவுமே க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கு எனக்கு ஆட் பண்ணி படலை. வீட்டில் இருக்கவும் இல்லை க்ரீன் சில்லி எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு. எப்போவும் வீட்டில் எல்லா சாமானும் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. சம்டைம் எங்களுக்கு அதை வாங்குறதுக்கே மறந்துடும். இப்போ நான் இதை ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஆயில்லையே இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் நான் வாட்டர் ஆட் பண்ணலை. கேரட்டை பொரியல் செய்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா சீகிட்டு இதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். கேரட்டு தோலை சீனதுக்கு அப்புறமா தான் இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கிறேன்.
கோவால இதில இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா வத்தி, இது லைட்டா பொரிஞ்ச மாதிரி வந்திக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்காக வேண்டி நான் கோகோனட் பவுடர் தான் இன்னைக்கு ஆட் பண்ண போறேன். கோகோனட் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, இதில கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதை அப்படியே கோவால ஆட் பண்ணிட்டு, இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுக்கிறேன். நீங்க ஃப்ரெஷ் கோகோனட்டை ஆட் பண்றீங்க என்றால், அதில தண்ணி பால் ஆட் பண்ணி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கட்டி பால் ஆட் பண்ணுங்க. இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி வேகட்டும். கேரட்டை பொரிக்கிறதுக்கு 500 கிராம் கேரட்டுக்கு இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு, ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வர கொள்ளைக்கு ரம்பத்தான் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப கொஞ்சமாக பொரிஞ்சு வர கொள்ளைக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் 1 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிட்டு, இது கூட இந்த கேரட்டையும் ஆட் பண்ணுறேன். இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு, சில்லி ஃப்ளெக்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக மஞ்சளும் ஆட் பண்ணிட்டு, மாசித்தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு, தக்காளிக்கு பாதியை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸ்டவை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணாமைக்கு இதை நல்லா 5 நிமிஷத்துக்கு ஒருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதை நல்லா வேக வச்சு எடுக்கிறேன். சில்லி ஃப்ளெக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கலும். இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. இது ஆயில்லே நல்லா பிறண்டு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த கேரட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவால இருக்கிற இந்த தண்ணி பாலெல்லாம் நல்லா வற்றி இது நல்லா குக்காகி வந்திக்குது. இது குக் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இது நல்லா வெந்து வந்திக்கு. இப்போ நான் இதில் தேங்காய் கட்டி பால் ஆட் பண்ணுறேன். 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் பவுடர் ஆட் பண்ணிட்டு, இதில் வார்ம் வாட்டர் மிட் பண்ணி இதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான மாதிரி ஆட் பண்ணுங்கள். நான் இந்த கோவாட அளவுக்கு மாதிரியே தான் இதில் பாலும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் மிச்ச நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 கொதிக்க கொள்ளைக்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை மிச்ச நேரம் நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னா இந்த தேங்காய் அளிக்கிற பால் எல்லாம் துண்டு துண்டாகி வேறு வேறு மாதிரி ஆகிடும். அதாவது இதில் இருக்கிற பால் எல்லாம் திரண்ட மாய்க்கு வந்துடும். இப்போ எங்கள்கிட்ட கோவா கறி ரெடி ஆகிட்டுது. நான் இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கேரட் அப்படியே பொரிஞ்சு நிற்கக்குள்ளக்கே நான் நீங்கள் அப்படியே ரைஸையும் வச்சுட்டு தான் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். கேரட்டும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் குக் ஆகிட்டுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கேரட்டை பார்க்க கொள்ளைக்க விளங்கும். இதில் நான் வெங்காயமும் கொஞ்சம் கூடுதலாக தான் எட் பண்ணிக்கிறேன். கேரட் எந்த அளவுக்கு எட் பண்ணிடணுனோ அதே அளவுக்கு தான் வெங்காயமும் நான் இதில் எட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கேரட்டும் வெங்காயமும் ஒரே அளவுக்கு எட் பண்ண கொள்ளைக்கு இந்த கேரட் பொரியல் இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இந்த கேரட்டை ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா குக்காகி நல்லா வெந்து வந்திக்குது. இது வெந்திக்கிறாண்டி செக் பண்ணுறதுக்காக வேண்டி ஸ்பூனால் உடச்சி பார்க்க கொள்ளைக்கே உங்களுக்கு விளங்கும். இது நல்லா குக்காகி வந்திக்குதுண்டு. இது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ எங்கிட்ட கேரட் கறியும் ரெடி ஆகிட்டுது. அடுத்தது வந்து ஈரல் எப்படி கட் பண்ணி குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் இந்த சைடுக்கு இருக்கிற கொழுப்பை மட்டும் கட் பண்ணிட்டு இதை நான் பாக்ஸ் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கிறேன்.
ஈரலை வந்து நான் எப்போவுமே பொதுவாக ஒரு 4 தண்ணி இல்லாட்டி ஒரு 5 தண்ணி மாதிரி நான் வாஷ் பண்ணி எடுப்பேன். ஏன்னா இதில் கொஞ்சம் அந்த ரத்தத்தன்மை கொஞ்சம் நல்லா பெய்த்து வரணும். அதுக்காக வேண்டி நான் அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணி எடுப்பேன். நான் இன்றைக்கி 500 கிராம் ஈரல் தான் குக் பண்ண போகிறேன். அதுக்கு இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஹீட்டாக விடுறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு நல்லா ப்ரௌன் கலருக்கு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வதங்கி லைட்டாக பொரிஞ்சு வரணும். இப்போ நான் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலையும் ரம்பையும் ஆட் பண்ணுங்கள். எனக்கு இதில் கருவேப்பிலை இல்லாததால் ரம்பையும் ஆட் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் வந்து மிச்சம் ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு 1/2 கப் ஆட் பண்ணினாலே போதும். இதில் மசாலா ஆட் பண்ணி இந்த மசாலா வந்து தீயாமைக்கு வெந்து வரணும். அதுக்காகத்தான் இதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அதோடு இந்த வெங்காயமும் தீயாமைக்கு இருக்கணும். அதுக்காக வேண்டியிருந்தால் இப்போ நான் இதில் சீரகம் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சீரகம் வந்து எப்போவுமே கடையில் வாங்குறத விட நாங்களே அதை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதை நல்லா வறுத்துட்டு வீட்டில் அரைச்சிட்டால் அந்தளவுக்கு மனமாக இருக்கும். நான் எப்போவுமே சீரகம் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். இது கூட கொத்தமல்லி பவுடரும் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ரெண்டும் வந்து ஒரே அளவுக்கு தான். சீரகம் 2 டீஸ்பூனும் கொத்தமல்லி 2 டீஸ்பூனும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். நான் இதில் வந்து சில்லி பவுடரும் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி பெப்பரும் ஆட் பண்ணுவேன், அதாவது மிளகு. இப்போ இது ரெண்டுட்டு காரமும் வந்து ஒரே அளவுக்கு வாரத்துக்கு மாதிரி ஆட் பண்ணுவேன். சரியாக சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூனும் மிளகு வந்து 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணினேன். பெப்பர் இதில் வந்து மஞ்சள் தூளும் ஆட் பண்ணினேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அந்த வீடியோ மிஸ் ஆகிட்டுது. மஞ்சள் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணுங்கள். இது கூட வெள்ளைப்பூடு ஒரு 4 பல்லை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே நல்லா வேக விடுறேன். இந்த மசாலா நல்லா கொதித்து வரட்டும். இந்த மசாலா வாசனை எல்லாம் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணின வாட்டர் போதாத மாதிரி இருந்துச்சுனால் இதில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மூடி வச்சு நல்லா குக் பண்ணிடுங்க. இந்த மசாலா வாசனையெல்லாம் நல்லா பேர்த்து வரணும். இந்த மசாலா வந்து தீஞ்ச மாய்க்கு ஆகிடப்படாது. கொஞ்சம் லைட்டாக உயிரோட பொரிஞ்ச மாய்க்கு தான் வரணும், தீயப்படாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரம்பையை கொஞ்சம் லாஸ்ட்டு தான் ஆட் பண்ணினேன். எனக்கு மறந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கே கருவேப்பிலையும் ரம்பையும் ஆட் பண்ணுங்கள். இது இன்னும் கொஞ்சம் நல்ல மனமாக வரும். இந்த ஈரல் கறியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தர் வந்து மிளகு மட்டும் ஆட் பண்ணி மிளகோட காரத்துக்கே குக் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணி சில்லி பவுடரோட காரத்துக்கே குக் பண்ணுவாங்க. நான் வந்து எப்போவுமே 2 காரமும் வாரத்துக்கு மாதிரி தான் குக் பண்ணுவேன். நீங்கள் இந்த மாதிரி சில்லியும் ஆட் பண்ணி பெப்பரும் ஆட் பண்ணி குக் பண்ணினீங்கன்னா இதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் வந்து சில்லியும் பெப்பரும் ஆட் பண்ண கொள்ளைக்கு காரத்தை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிடாமைக்கு 2 ஒரே அளவுக்கு வாரத்துக்கு மாதிரி கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா வந்து நல்லா குக்காகி வந்திக்குது. இந்த மசாலா வாசமெல்லாம் நல்லா பேய்த்து இதில் இருக்கிற இந்த ஆயில் கொஞ்சம் மசாலாவிலிருந்து வேறையாக கொஞ்சம் பிரிஞ்சு வந்திக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஈரல் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மிச்ச நேரம் வேக வைக்கப்படாது. இது வந்து 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இதை நீங்கள் மிச்ச நேரம் வேக வச்சிட்டிங்க என்றால் இந்த ஈரல் உரமாகிடும். இது 5 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும். இது குயிக்காக நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகவும் வரும். 5 மினிட்ஸ் வேக வச்சால்தான். இந்த 5 மினிட்ஸ் வேகிறதுக்குள்ளே நான் 2 ட்ரிப் மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வேக வச்சேன்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் மசாலாவில் ஈரல் எட் பண்ண கொலைக்கு ஈரல் எட் பண்ணதுக்கு அப்புறமா வாட்டர் எட் பண்ணவே இல்லை. இந்த ஈரல் இருக்கிற வாட்டர் எல்லாம் நல்லா விட்டு நல்லா வெந்து வந்திக்குது. இது நல்லா குக்காகி வந்திக்குது. சரியாக 5 மினிட்ஸ் ஆகிட்டுது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இவ்வளோ தான் எங்கள் ஈரல் கறி நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பர்ஃபெக்டாகவும் நல்லா சூப்பராகவும் வரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.